சோதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இத்தனை சோதனைகளையும் அவர்கள் தாண்டி ஈமானுக்காக, யகீனுக்காக, அல்லாவிற்காக, அவன் மார்க்கத்திற்காக வாழ்ந்து சத்தியத்தோடு மறைந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கையில சோதனைகள் வந்துட்டா நான் தொழுக மாட்டேன், சோதனைகள் வந்துட்டா நான் என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம், திக்ருகள் ஃபிக்ருகள் செய்ய மாட்டேன், சோதனைகள் வந்துட்டா உடனே தர்மத்தை ஸ்டாப் பண்றது. கொடுக்குற தர்மத்தை என்ன செஞ்சிருவாரு, என்னங்க எவ்வளவு கொடுத்தாச்சு, அள்ளி அள்ளி வழங்கிக்கிட்டு இருக்கிறேன், ஒன்னும் வரமாட்டேங்குது, நீங்க வேற பரக்கத்தை கொடுத்தா தானங்க கொடுக்க முடியும். விழா கருணையும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அகில உலக மாந்தரின் வழிகாட்டியாய், இஸ்லாம் கூறும் நல்லுலகின் மிகச்சிறந்த ஆட்சியாளராய், முஸ்லிம்களின் நெஞ்சத்தில் என்றும் ஹயாத்துன் நபியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஹசரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும், அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், நல்லோர்கள், நாதாக்கள் நம் அனைவரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் ஈடு இணை இல்லாத அன்பும் அவனுடைய கருணையும் உண்டாவதாக. காயங்கள், வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனைகள், இது எதுவுமே நிரந்தரம் அல்ல. தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன்னாஸ், மக்களுக்கு மத்தியில இந்த சோதனைகளையும் வேதனைகளையும் நாம் சுழலச் செய்து கொண்டே இருக்கிறோம் என்ற ஒரு அற்புதமான வசனத்தின் விளக்கத்தை தான் பல வாரங்களாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பொதுவாகவே நாம் சொன்னது போல, சோதனையிலிருந்து கவலைப்படாதே, கஷ்டப்படாதே என்று ஒருவனுக்கு சொல்லக்கூடிய ஆறுதலை விட, உங்களை மாதிரி எத்தனையோ பேர் எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியுமா. இந்த பர்டிகுலர் ஒரு நபர் இருக்கிறார், அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறார், நீங்க இதுக்கு போய் இவ்வளோ அலட்டிக்கிறீங்களே, அவர் தற்கொலை வரைக்கும் போயிட்டார். கடன் சொல்றீங்களே, அவர் தற்கொலை வரைக்கும் போயிட்டார். அப்ப நீங்க நிஜத்துல பார்க்குற ஆள் ஒரு ஆள், அவரை விடவா நீங்க கஷ்டப்பட்டுட்டீங்கன்னு ஒருத்தன்ட்ட நீங்க சொல்லும் போது அவருடைய அந்த டெசிபல் குறையும், பெர்சன்டேஜ் குறையும். அந்த விரக்தியினுடைய உச்சம், துன்பத்தினுடைய ஆழம் அது கொஞ்சம் என்ன செய்யும், சரி நம்மளை விட மேலா ஒருத்தரை சொல்றாரு, நம்மளை விட கஷ்டப்படக்கூடிய ஒரு ஜீவனை அவர் உதாரணம் காட்டுறாரு, அப்படி இருக்கையில நாம அடையக்கூடிய துன்பம் கொஞ்சம் கம்மி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனித மனங்கள் என்ன செய்யும், ஆறுதல் பெறும். இந்த ஒரு அற்புதமான பாணியை இறைவன் தான் கற்றுக் கொடுத்தான். உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சமூகம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான் பாருங்க, அத்தனையுமே உதாரணம் தான். நல்லவர்களுக்கு உதாரணம் சொல்லுவான், சோதனை வயப்பட்டவர்களுக்கும், அதாவது நல்ல வாழ்ந்தவங்களுக்கு உதாரணம் சொல்லுவான், சோதனை வயப்பட்ட மக்களுக்கும் என்ன செய்வான், உதாரணம் சொல்லுவான். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுதான், பலதரப்பட்ட உலமாக்களின் மூலமாக நீங்க கேட்டிருக்கலாம். அரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ரஅத்த ஃபிரௌன் அப்படின்னு சொல்லுவான். ஈமான் கொண்ட மக்களுக்கு நாம் ஃபிரௌனுடைய மனைவியான அந்த அம்மையாரை உதாரணமாக ஆக்குகிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்வான். அரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ரஅத்த ஃபிரௌன் இத காலத் ரப்பி பினி லீ இன்தக பைத்தன் ஃபில் ஜன்னா வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். அவர் தன்னுடைய ரப்பிடத்தில் இப்படி பிரார்த்தனை செய்தார், ரப்பி பினி லீ இன்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, படைத்தவனே உனக்காக நான் என்ன செஞ்சிட்டேன், என் கிரீடத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டேன். ராணி, அந்த எகிப்திய ராணி அப்படின்ற பாபிலோன் நகரத்தின் ராணி அப்படின்ற கிரீடத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டேன். ஃபிரௌன் அவனுடைய மனைவி என்ற அங்கீகாரத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டேன். எப்போ மூசாவை நீ எனக்கு தந்தியோ அப்பவே நான் என்ன செஞ்சிட்டேன், உன்னுடைய தீன்ல நுழைஞ்சிட்டேன், அவருடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டவளாக ஆயிட்டேன். கோட்டைகளையும் கொத்தளங்களையும் ஆபரணங்களையெல்லாம் உனக்காக அர்ப்பணம் செய்து ஒரு முசாபிரா நான் இப்போ நிற்கிறேன். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. அந்த ஆயத்தை துன்பப்படக்கூடிய நேரத்திலலாம் ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். சூரத்து தஹ்ரீம்ல லாஸ்ட் சூரா தஹ்ரீம்னு சொல்லிட்டு ஒரு சூறா இருக்குது. அந்த சூறாவினுடைய லாஸ்ட் பகுதியில பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த அற்புதமான வசனங்கள் சோதனை வயப்பட்ட மக்களுக்கெல்லாம் ஒரு பெரும் ஆறுதலை தரும். சில அற்புதமான சில சூஃபியாக்கள் சொல்றாங்க, இந்த ஆயத்தை திரும்ப 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 ஓதும் போதே அந்த ஃபிரௌன் மனைவிக்கு கொடுத்த அந்த மனோ வலிமையையும் ஈமானையும் இன்ஷா அல்லாஹ் இவனுக்கு அல்லாஹ் தந்து விடுகிறான் என்று சொல்கிறார்கள். அற்புதமான ஆயத்து இது. வல்லரபல்லாஹு
மஸலல் லில்லதீன ஆமனு இம்ராத்த ஃபிரௌன். அந்த அம்மா கேட்குறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு ஒரு முசாபிரா வந்து உன்னிடத்துல நிக்கிறம்பா, எனக்காக நீ ஒரு வீட்டை கட்டு. கோட்டையை விட்டோம்ல, உனக்காக கோட்டையை விட்டுட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன மூசா நபி அல்லான்னு வந்திருக்கிறேன். எனக்காக ஒரு கோட்டை நீ கட்டணும். ஃபில் ஜன்னா, சொர்க்கத்துல, உலகத்துல வேண்டாம் எனக்கு. எனக்கு நீ உலகத்துல மாற்று வாழ்க்கை கொடுக்கணும், பிறவனை விட சிறந்த கணவனை கொடுக்கணும்லாம் நான் கேட்கல. மறுமை நாள்ல எனக்கு என்ன செய், ஒரு அற்புதமான ஒரு மாளிகை எனக்கு நீ கொடு. ஒரு அற்புதமான ஒரு உளமாற உணர்ச்சி பூர்வமான ஒரு அடியாளுக்கும் ஒரு படைத்தவனுக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் பாருங்க, ஒரு அழகான பந்தபாசம் பாருங்க, ஒரு அழகான உணர்வு உரையாடல் பாருங்க. எனக்காக நீ அந்த வீட்டை கட்டு. அது மட்டும் இல்லாம ஃபிரௌன் என்னை ரொம்பவும் இம்சித்து கொண்டிருக்கிறான். என்னை சாகடிக்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டேனா, இனிமேல் மௌத்து தான் எனக்கு. இந்த நிலையிலிருந்து என்னை நீ காப்பாற்று. ஏன்னா என்னுடைய மானத்தை எல்லாம் பங்கப்படுத்துறான். என்னுடைய மானத்தை என்ன செய்யறான், பங்கப்படுத்துறான். மக்களுக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டமைக்காக என்னை ஆடைகளை களைந்து என்னை அசிங்கப்படுத்த நினைக்கிறான். மக்களுக்கு முன்னால் என்னை பெரிய அளவுக்கு சித்திரவதை செய்து அவனுக்குள்ள அந்த அபிமானிகள் இருக்கிறாங்க பாரு, வணக்கம், அவனை வணங்கக்கூடிய மக்கள், அவங்களுக்கு முன்னாடி அவன் ஜெயிக்கணும்னு சொல்லி நினைக்கிறான். அவனை ஜெயிக்க விடாதேன்றாங்க அம்மா. தஃசீர்ல என்ன சொல்றாங்க உலமாக்கள், அவனை ஜெயிக்க விட்டுறாத, அவன் தீய சக்தி. அந்த தீய சக்தி ஜெயிச்சிட்டான்னு சொன்னா உன்னுடைய கண்ணியத்தை மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, உணர மாட்டாங்க. அதனால் நீ என்ன செய், அவன்கிட்ட இருந்து காப்பாத்து என்ன. ஓ அனஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி, அவன் செயல்பாடுகளிலிருந்து என்னை காப்பாற்று. வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன், கொல்லென்று சிரித்து என்னை ஏளனம் செய்யக்கூடிய, ஒரு அநியாயமாக ஒரு பலகீனப்பட்டவளின் உயிர் போவதை பார்த்து ரசிக்கக்கூடிய இந்த கேடுகட்ட அநியாயக்காரர்களிடமிருந்தும் என்னை காப்பாற்று அப்படின்னு சொன்ன உடனே இறந்துட்டாங்க. அவன் சடலத்தை தான் அடிச்சானே ஒழிய அவங்கள உயிரோடெல்லாம் அடிக்கலைன்னு சொல்லி தான் தஃசீர் உலமாக்கள் சொல்றாங்க. எதுக்காக சொல்ல வர்றேன்னு சொன்னா, துன்பத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடியவனை வந்து ஆறுதல் படுத்துவதற்கு அல்லாஹு தாலா சில அற்புதமான மனிதர்களை உதாரணப்படுத்துகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் எத்தனையோ மக்கள் விதவிதமாக சோதிக்கப்பட்டனர். அவர்களுடைய சோதனைகளுக்கெல்லாம் முன்னால் நம்முடைய சோதனை ஒண்ணுமே கிடையாது. ஷம்மாஸ் ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவர் ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கறதுக்காக சில தோழர்கள் வருவாங்க, சில ஊர் மக்கள் வருவாங்க. வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய அறிவு உபதேசங்களை கேட்பாங்க, அவங்களோட பழகுவாங்க. பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னா இஸ்லாத்துக்கு வருவாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, வந்துட்டு ரசூலுல்லாஹ்ட்ட இருந்துட்டு சும்மா போனவங்கலாம் இருக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏத்துக்கிறாம ஏதோ வந்தோம், கொஞ்ச நாள் இருந்தோம் போனோன்ற மாதிரி ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் இஸ்லாத்தை தழுவாமையே போயிடுவாங்க. ஷம்மாஸ் ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடியவர், அவரும் அவருடைய கூட்டமும் ரொம்ப ஏழ்மை நிலையில உள்ளவங்க. எங்கேயாவது உணவு கிடைக்காதாண்டு தேடி திரியக்கூடிய அந்த ஒரு கையறு நிலையில உள்ள ஒரு சோதனை வயப்பட்ட மக்கள் ஷம்மாஸ் அவருடைய கூட்டம். வரக்கூடிய நேரத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பொழுக அவரை வரவேற்கிறாங்க, அவருடைய கூட்டத்தாரை வரவேற்கிறாங்க. வரவேற்ற அரபுகளுடைய பழக்கம், அந்த காலத்திலேயே பழக்கம் என்னன்னு சொன்னா, யாராவது தன்னுடைய ஊருக்கு வந்துட்டா விருந்து கொடுக்கணும், முறை வச்சு விருந்து கொடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கங்கணம் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அரபுலகம் வரக்கத்தோட திகழ்றதுக்கு ஒரு பெரிய ஒரு காரணமாக சொல்லப்படுறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, விருந்தோம்பல் தான். அந்த விருந்தோம்பல் நம்மள்கிட்ட இல்லாததுனால நம்ம யாரையாவது கவனிக்கிறோமா? யார் நீங்க? ஓ ஊருக்கு புதுசா? அப்படியா, அதான் கேட்டேன், நம்ம ஊர் பக்கமாச்சே அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டே இருப்போம். எங்க ஒரு கிளாஸ் டீயை கேட்டுருவானோன்னு சொல்லி. இப்படிப்பட்ட மாந்தர்களுக்கு மத்தியில அரபு மண்ணு, இஸ்லாம்லாம் அப்ப இல்லை பெருசா, ஆனால் அவங்கள்ட்ட இருந்த இந்த விருந்தோம்பல் பண்பு. ஏன் அதை விடுங்க, ஃபிரௌனை 1000 வருஷம் வாழ வைத்தது எது? 1000 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தான்னு சொல்லப்படுது. உலமாக்கள் சொல்றாங்க, அவன்கிட்ட இருந்த ஒரு நல்ல பண்புகள்ல ஒண்ணு என்னண்டா, விருந்தோம்பல் பண்பு இருந்துச்சான். அவன்கிட்ட என்ன பண்பு இருந்துச்சான்? விருந்தோம்பல் பண்பு இருந்துச்சான். அதனாலதான் 1000 வருஷங்கள் ஒரு தலைவலி கூட, ஒத்த தலைவலி கூட இல்லாம வாழ்ந்தான். அவனை சாகடிக்கத்தான் பட்டுச்சு, இயற்கை மரணம் கிடையாது.
அல்லாஹு தஆலா முடிச்சிட்டான் கதையை. அப்போ இந்த பண்பு தீயவர்கள்ட்டையும் ஆரம்பத்துல இருந்திருக்குது அப்படின்றத நம்ம விளங்குறோம். அப்ப சஹாபாக்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த பண்போடு வந்த பயண கூட்டத்துக்கு பொறுப்பெடுத்துக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மாதிரி வந்திருக்கிறாங்கப்பா, ஆளுக்கு ஒவ்வொருத்தரை என்ன செய்வோம், பொறுப்பெடுத்துக் கொள்வோம், யார் யாரு என்னென்ன பொறுப்பு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வந்தவங்களெல்லாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா எல்லாத்தையும் கூட்டு போயிட்டாங்க, ஒருத்தரையா கூட்டு போயிட்டாங்க. அதுல ஒருத்தரை ஏறெடுத்து கூட பார்க்கல யாரும். காரணம் இப்படி இருந்தார், ரொம்ப உடம்பு பெருசு. ஷம்மாஸ் ரலியல்லாஹுக்கு உடம்பு ததன்னு பெருசா இருந்துச்சு. தவிர அவர் தண்ணி குடிக்கிற பாங்கு, பேரிச்சம்பழத்தை முன்னாடி கொடுத்த உடனே அவ்வளத்தையும் சாப்பிடுற பாங்கு, இதெல்லாம் பார்த்துட்டு சஹாபாக்கள் பயந்துட்டாங்க. எங்க இந்த ஆளு கூட்டு போய் வீட்டுல உள்ள அத்தனையும் காலி பண்ணி தொலைச்சிடக்கூடாத, அதுவும் உடம்ப பார்த்தா பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, யாருமே பாவம் ஷம்மாஸ் ரலியல்லாஹு கிட்ட கூட போகல, அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாரு. எல்லாரும் எப்படி இருக்கும் மனோநிலை, எல்லாரும் ஒருத்தரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க எங்க வீட்டுக்கு வாங்கன்னு ஒருத்தரையா பிடிச்சிட்டு போய் அவர் ஒத்த ஆள் மட்டும் உட்கார்ந்து இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷம்மாஸை பார்க்குறாங்க, ஷம்மாஸ் ரசூலுல்லாஹை பார்க்குறாங்க. பார்த்த உடனே என் வீட்டுக்கு வர்றியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தாராளமாக வர்றேன், அதுக்கு தானே வந்திருக்கிறேன்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே கூட்டு போகிறாங்கன்னு சொன்னால் உம்மு ஐமனுடைய வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க. உம்மு ஐமனை பற்றி சின்ன ஃப்ளாஷ்பேக் என்னன்னு சொன்னால், அப்துல்லா இருக்கிறாங்க பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனார் அப்துல்லா அவர்கள் மரணமாக கூடிய நேரத்தில் தன்னுடைய அருமையான மனைவி ஆமினாவையும் இந்த சின்ன குழந்தையையும், அதாவது வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த குழந்தையையும் எப்போ யார்கிட்ட ஒப்படைப்பாங்கன்னு சொன்னால் உம்மு ஐம்பட்டை தான் ஒப்படைப்பாங்க. நீ பார்த்துக்கோ ஆமினாவை, இந்த கர்ப்பவதி அப்படின்னு சொல்லிட்டு, நோய் உச்சக்கட்டத்தில் இருக்கிற நேரத்தில் அப்துல்லாவால் அன்பளிப்பு செய்யப்பட்டவர் தான் இந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா. அற்புதமான சஹாபிய பெண்மணி, ஹிஜ்ரத்தெல்லாம் செஞ்சவங்க, நடைபயணமாக பயமில்லாத துணிச்சல் பெற்றவங்க. ரசூல் சொல்லுவாங்க இவங்களை பத்தி, உம்மி பாத உம்மி, என்னுடைய தாய்க்கு பின்னாடி உம்மு ஐமன் தான் எனக்கு தாயின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸ் நபி சஹாபாக்களுடைய வரலாறுகளிலேயே பிரசித்தி பெற்ற வரலாற்றுக்கு சொந்தக்காரர். உம்மு ஐமனுடைய வீட்டுக்கு தான் அவர் அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போன உடனே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு. ஏன்னா தான் மகன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு. இன்னும் ஒரு தகவல் அப்படின்னா, உம்மு ஐமன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் முடிக்கிற வரைக்கும் திருமணமே முடிக்கல. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு வாழ்க்கை செட்டில்மெண்ட் ஆன பிறகு அந்த அம்மா கல்யாணம் பண்ணாங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, ஆமினா இறந்து போகும்போதும், ஆமினா அவர்கள் இறந்து போகும்போதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கரத்தை உம்மு ஐமனுடைய கரத்துல கொடுத்து என் குழந்தைய நல்லபடியா பார்த்துக்கோன்னு சொன்ன ஒரு சூழ்நிலையும் உம்மு ஐமன்ட்ட தான் ஏற்பட்டுச்சு. 3 மூத்த பார்த்தவங்க உம்மு ஐமன். ஒன்று அப்துல்லாவுடைய மரணம், இன்னொன்று ஆமினாவுடைய மரணம், இன்னொன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம். 3 மரணத்தை பார்த்தவங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பழம்பெரும் ஒரு ஒரு அற்புதமான ஒரு சஹாபிய பெண்மணி பாருங்க. இந்த உம்மு ஐமனுடைய வீட்டிற்கு தான் ஷம்மாஸ் அழைத்து வரப்படுகிறார். அழைத்து வரப்பட்ட உடனே உம்மு ஐமன் பரபர என்று, ஒரு விருந்தாளிகள் வந்துட்டா வீட்டுல பெண்கள் எப்படி பரபரப்போடு இருக்கின்றனரோ அதே போல பரபரப்பாக ரொட்டிகளை சுடுகிறார்கள். ரொட்டிகளை சுட்டு ஒரு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, ஒரு 4 ரொட்டியை ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்க, அன்சார் எல்லாம் கூட அனுப்புறாங்க. அனுப்பின உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இவர்களுக்கும் ஃபர்ஸ்ட் இதை சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. போய் வைக்கப்பட்ட உடனே ரசூலுல்லாஹ் ஒரு ஏர்ட்டு கூட பார்க்கல, படக்குன்னு அத்தனை ரொட்டியும் வச்சாரு. 4 ரொட்டி என்ன செஞ்சாரு, சால்னா போட்டு நல்லா போட்டு பெசன்னு பிசைஞ்சாரு. பிசைஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சவொடனே ரசூலுல்லாஹ் பார்க்கிறாரு, அடுத்து இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கிறாரு. உடனே உம்மு ஐமன் உள்ளே இருந்து, சரி ரொட்டி சாப்பிட்டுருப்பாங்க 2 பேரும் சொல்லிட்டு திரும்பவும் 4 ரொட்டியை கொண்டு வந்து இப்படி பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ் வெறும் தட்டில் அப்படி உட்காந்து அவரை சாப்பிடுன்றாங்க. அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ரசூலுல்லாஹ் பக்கத்தில் ஒரு சின்ன இது கூட இல்லை. சரி இதை நம்ம கொடுப்போம், அதை சாப்பிடுவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனுக்கு கிட்ட கொண்டு வச்சாங்க. அவர் பக்கத்தில் வைக்கல, பொம்பளைகள் அப்படி தானே, கிட்ட கொண்டு ரசூலுல்லாஹ் கிட்ட வச்சாங்க.
ரசூல்லா கிட்ட வச்ச உடனே ரசூல்லாவை இப்படி பார்க்கிறாரு. பார்த்த உடனே இது வேணுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறார். ஆமான்றார். கொஞ்சம் கூட குச்சமே படலாம், அந்த அளவுக்கு வருமா பாவம். ஆமான்னு சொல்லி கேட்கிறார். பக்கத்துல வைக்கிறாங்க. அதே போல என்ன பண்றாருண்டா, ரசூல்லாவை ஏறிட்டு கூட பார்க்கல அவரு. கொஞ்சம் கூட சாப்பிட்டீங்களான்னு கூட அவர் கேட்கல. படபட படபடன்னு சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. உம்மு ஐமன் ரலியல்லாஹு ஆத்திரமான ஆத்திரம். தன் மகன் சாப்பாடு இல்லாம பட்னி இருந்து ஒரு விருந்தாளியை கூட்டு வந்து அவரை உபசரிச்சு ஒரு ரொட்டி கூட உனக்கு மிச்சம் வச்சு பையனுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனதுல கோபம், சரியான கோபம். 2வது நாள், ஏன்னா 3 நாள் இருப்பாங்க பொதுவாக அரபுகளை பொறுத்தவரை, 3 நாள் விருந்து கொடுப்பாங்க. 2வது நாளும் ஷம்மாஸ் அழைத்து வரப்படுகிறார். இந்த வந்துட்டார் பாத்தியார் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இது பண்ணிட்டு என்ன பண்றாங்கண்டா, அதே போல ரொட்டிகளை சுட்டு திரும்பவும் அனுப்புகிறார்கள். வழமை போலவே நடக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ஒரு 2 பேரித்தம்பளத்தை சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிடுறாங்க. அவர் முழுக்க முழுக்க ரொட்டி இது போன்றவைகளை அவரே தான் சாப்பிடுறார். சாப்பிட்ட உடனே அந்த அம்மாவால தாங்க முடியல. சொல்றாங்க, என் பிள்ளையை பட்னி போட்டவரை அல்லாஹ் பட்னி போடுவானாகன்னு சொல்லிட்டு தட்டை எடுத்துட்டு போறாங்க. அந்த குத்தி காட்டி பேசுறதுலாம் இல்ல, டைரக்டா. உம்மு ஐமன் ரலியல்லாஹுடைய சில வரலாற்று நிகழ்வுகளை பார்க்கும்போது ரொம்ப துணிச்சலான பெண்மணி. ஹக்க பேசுறதுல தயங்க மாட்டாங்க. அவங்க தான் ரொம்ப அழுதுகிட்டு வாங்கிட்டு கிடப்பாங்க ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துல. ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கிறீங்கம்மா, தொடர்ந்து அழுகிறீங்களம்மான்னு சொல்லிட்டு அபூபக்கர் கேட்கும்போது, அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்கும்போது, ரசூலுடைய மறைவுக்கு மட்டும் நான் அழுகலப்பா, வஹீனுடைய அந்த வருகை தடைபட்டு விட்டது. ரப்புவுக்கும் சமூகத்திற்கும் படைத்தவனுக்கும் படைப்பினங்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பந்தபாசமாக இருக்கக்கூடிய குர்ஆன் நின்று விட்டது, அதுக்காக நான் அப்படி அழுகிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படிப்பட்ட ஹக்கான பெண்மணி, படிச்சுன்னு பேசக்கூடிய பெண்மணி. என் பிள்ளைய பட்னி போட்ட அவர்களை அல்லாஹ் பட்னி போடுவானாகன்னு சொல்லிட்டு தட்டை என்ன செய்யறாங்க, சாப்பிட்டு பிடிச்ச தட்டை எடுத்துட்டு போறாங்க. 3வது நாள் அதே மாதிரி எப்படியும் அந்த ஆள் கூட்டு வரதான் போறாங்க. இருக்கிற அத்தனை அம்மாவின் கோபத்துல, எவ்வளவுதான் நீ சாப்பிடுவ, எவ்வளவுதான் நீ சாப்பிடுவ, மொத்தமா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, வீட்டுல உள்ள அத்தனை மாவும் கிட்டத்தட்ட ஒரு 10-20 ரொட்டி இருக்கும் பொழுது, இதுக்கு மேலே நீ சாப்பிட போறீங்கன்னு ஒட்டகமா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு மொத்தமா சுட்டு வைக்கிறாங்க. அந்த சஹாபியும் வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பக்கத்திலே வச்சாங்க. ஏன்னா அவர் தான் சாப்பிட போறாருன்னு சொல்லிட்டு அவர் பக்கத்திலே வச்சாங்க. அந்த மனுஷன் ஒரே ஒரு ரொட்டி மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு இப்படி உட்கார்ந்து, எனக்கு போதும், நான் கை கழுவுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன் சாப்பிடலையான்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்ப சொல்றாரு பாருங்க அந்த சஹாபி, 2 நாட்கள் எனக்கு அல்லாஹ் தீனை தரவில்லை, ஒரு காஃபிராக இருந்தேன். காஃபிராக இருக்கின்ற நேரம் என் இறைப்பை பேராசை பிடித்து துனியாவுக்காக அலைந்தது. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அறவுரைகளையும் அறிவுரைகளையும், விருந்தோம்பல் பண்பு, இந்த பண்பையும் நான் பார்த்து ஒரு சுடு சொல் கூட, ஒரு முகத்துல ஒரு சலனம் கூட இல்லாமல், அந்த அம்மாவை அவங்க சொல்லல, ரசூலுல்லாஹ்வை சொல்றாங்க, முகத்தில் ஒரு சின்ன சலனம் கூட இல்லாமல் என்னை கண்ணியப்படுத்தி எனக்கு தேவையான அத்தனை அறவுரைகளையும் வழங்கி எனக்கு தீனை புரிய வைத்தீர்கள் யா ரசூலல்லாஹ். தீன் போன பிறகு கட்டுப்பாடும் கண்ணியமும் என்னை தன்னால தொற்றிக் கொண்டது. எனக்கு இது போதும், என் வயிறு நிறைந்தது. ஒரு மூமினுடைய வயிறு சிறிதே போதும், நிறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார். அவருக்காக துஆ செய்தார். இப்படியெல்லாம் மக்கள் பலதரப்பட்ட நிலைகளில் தன் வாழ்க்கையில புடம்போடப்பட்டிருக்கிறாங்க, சோதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இத்தனை சோதனைகளையும் அவர்கள் தாண்டி ஈமானுக்காக, யகீனுக்காக, அல்லாஹ்விற்காக, அவன் மார்க்கத்திற்காக வாழ்ந்து சத்தியத்தோடு மறைந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கையில சோதனைகள் வந்துட்டா நான் தொழுக மாட்டேன், சோதனைகள் வந்துட்டா நான் என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம், திக்ருகள் ஃபிக்ருகள் செய்ய மாட்டேன், சோதனைகள் வந்துட்டா உடனே தர்மத்தை ஸ்டாப் பண்றது, கொடுக்கிற தர்மத்தை என்ன செஞ்சிருவாரு, என்னங்க எவ்வளவு கொடுத்தாச்சு, அள்ளி அள்ளி வழங்கிக்கிட்டு இருக்கிறேன், ஒன்னும் வரமாட்டேங்குது, நீங்க வேற பரக்கத்தை கொடுத்தா தானங்க கொடுக்க முடியும். தர்மத்துல அல்லாஹ்வை ஒரு பிசினஸ் மேனா ஆக்கிட்டான். தர்மம் செய்யக்கூடிய விஷயத்துல நீ கொடுத்தா நான் கொடுப்பேன், நீ கொடுத்தா நான் கொடுப்பேன், நீ எனக்கு செஞ்சா நான் உனக்கு செய்வேன்,
நீ எனக்கு செஞ்சிட்டுனா நான் உனக்கு செய்வேன், நீ எனக்கு செய்யவே இல்லை, நான் ஏன் உனக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறான். பாதுகாக்கிறோம். இந்த நிலையிலிருந்து மாறி துன்பம் துயரம் உச்சத்தில் நிற்கும் போதுதான் இபாதத்துல உச்சத்துல நிக்கணும். நாமெல்லாம் சும்மா இல்ல, நாமளை சோதிக்க சோதிக்க இறை நெருக்கத்தை நாம் பலப்படுத்தி கொண்டோமே ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதனைகளில் இருந்து மிகச்சிறந்த சாதனைகள் அல்லாஹ் நசீபாக்கிடுவான். என்னுடைய அடியானுடைய உள்ள எங்கடா மாறிச்சு? அவனுடைய உள்ள எப்பவுமே என்னையே தான் நினைச்சுக்கிட்டு இருக்குது. இவ்வளவு சோதனை சோதிக்கிற, இவ்வளவு கஷ்டங்களை கொடுக்கிற, இவ்வளவு இன்னல்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிற, ஆனாலும் அல்லாஹ் 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 என்று பள்ளியே தானே சுத்தி கொண்டிருக்கிறான், குரானே தானே சுத்தி கொண்டிருக்கிறான், திக்ரே தானே சுத்தி கொண்டிருக்கிறான், ஃபிக்ரே தானே சுத்தி கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கையில நான் ஏன் அவனை திரும்பவும் சோதிக்க வேண்டும் என்று ரப்புல் ஆலமீனே அந்த சோதனைகளை அப்படியே வாபஸ் வாங்கி இன்பங்களாக பகரமாக்கி தருவார். அவன் சொல்லக்கூடிய வார்த்தை தானே, இன்னமல் உஸ்ரி யுஸ்ரன், இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா. கஷ்டத்திற்கு பின்னாடி உனக்கு லேஸ் இருக்குதுப்பா, கஷ்டத்துக்கு பின்னாடி உனக்கு லேஸ் இருக்குது, இன்பம் இருக்குது, கவலைப்படாத அப்படின்னு சொல்லக்கூடிய ரப்புல் ஆலமீன் நம்மை அதோகதியாக விடுவான் என்று நினைக்கிறீர்கள் சகோதரர்களே? இல்லை, நிச்சயமாக கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதனைகளை காலத்தின் ஒரு கட்டாயமாக வைத்திருக்கிறானே ஒழிய அதுவே கட்டாயமாக ஆக்கவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் சோதனையிலிருந்து மீட்சியடைந்த மக்களின் பட்டியலில் சேர்த்தருள்வானாக. என்றும் அவனை மறக்காதிருக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை தந்தருள்வானாக.